எனக்கு x equal to 1,10 கிடைக்குது சார். 1,10 கரெக்ட். பட் இது பேரபோலிக் என்னது? y equal to y minus 10 is equal to minus 4ax squared. அல்லது நம்மளுக்கு என்னது? x squared equal to 4ay ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஃபார்மேட். மைனஸ் வரும். மைனஸ் இந்த பக்கம் இருக்குது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்மளோட ஜெனரல் ஃபார்மேட் இதுதான் 4ay. அப்ப இது டவுன்வர்டா அப்வர்ட் டைரக்ஷனா? அப்ப நீ சொல்லிட்டீங்க y minus 10 equal to minus x minus 1 whole square சொல்லிட்டீங்க. அப்ப இதனோட சென்டர் பாயிண்ட் சொல்லிட்டீங்க 1,10 சென்டர் பாயிண்ட் சொல்லிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த டயகிராம் டவுன்வர்ட் டைரக்ஷனா அப்வர்ட் டைரக்ஷனா? downward direction. அவ்வளவுதான் என்ன? அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன் டயகிராம் போட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப என்னது? Okay. ரப்பா போடுங்க. ஓகே. இப்போ என்னது 1,10 1,10 பாசிட்டிவ் சைடு. அப்ப இந்த டயகிராம் நமக்கு பத்தாது. 1,10 வச்சு நம்ம டயகிராம் போடணுமா? ஓகே. 1,10 எங்கே வருவாங்க? மேபி இங்கே 1 வச்சுக்கோங்க, இங்கே 10 வச்சுக்கோங்க. அப்போ 1,10 இங்கே இருக்கும். அப்போ இங்கேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் கரெக்டுங்களா? ஆமாம் சார். டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்போ டவுனில் வரும் கரெக்டுங்களா? 1,10 வச்சு வேறு போல வரும், இங்கே டவுனில் வரும். அப்போ இது என்ன பாயிண்ட்? 1,10 கரெக்டுங்களா? கரெக்டாக இருக்குன்னு? கரெக்டுங்க சார். அப்போ இது வந்து y minus 10 equal to minus x minus 1 whole square டயக்ராம். அப்போ என்ன கிடைக்குது? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது, மினிமம் வேல்யூ கிடைக்குது, அவ்வளோதான். மேக்ஸிமம் வேல்யூ தான் கிடைக்குது சார். இது டிகிரீசிங் ஆகுது. வேல்யூஸ் மற்ற வேல்யூ வந்து நான் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுடைய வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக மேலே டாப்பில் இருக்கிற வேல்யூஸ் என்னவா தான் இருக்க போது. இங்கே ஏரோ மார்க் போட்டுங்க, அப்போ தான் மேக்ஸிமம் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. சரி, இங்கே ஏரோ மார்க் போட்டுங்க, மினிமம் வேல்யூ அப்போ தான் இல்லைன்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் equal to 10 at x equal to 1. மினிமம் வந்து கிடையாது. சரிங்களா? நோ மினிமம். சரிடா கணக்கு? ஓகே சார். சரி, அடுத்த கொஸ்டின் யாரா? அடுத்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அடுத்தது? g of x is equal to x cube plus g of x equal to x cube plus 1. சார் f of x को g of x को என்ன சார் டிஃபரன்ஸ்? என்னமா? f of x को g of x को அதெல்லாம் ஒண்ணுமே டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நோட்டேஷன் மாத்துறாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? a நோட் பண்ணுவோம், இல்ல c நோட் பண்ணுவோம். நம்ம இன்டகிரேஷன் பார்க்கும்போது என்னது? ax plus byx ax square plus bx இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? a கான்ஸ்டன்ட் b கான்ஸ்டன்ட். அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் டைம் வந்து ஒரு நோட்டேஷன் மாதிரி. இப்போ h of x நோட் பண்ணலாம், g of x நோட் பண்ணலாம், f of x நோட் பண்ணலாம், எந்த மாதிரி வேணா நோட் பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. g of xங்கிறது ஆல்சோ ஒரு ஃபங்க்ஷன் தான். சரியாம்மா? ஓகே சார். இப்போ கான்ஸ்டன்ட் டைம் எப்படி மாறுதோ அதே மாதிரி நம்ம மாற்றுவோம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சரிடா கேளு. இது நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தேன். y equal to x cube நான் ஒரு கிளாஸோட ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தேன். நான் இருக்குங்களா? y equal to x cube ஒரு டயக்ராம் கொடுத்தேன். நான் இருக்குங்களா? இல்லை சார். என்னமோ இந்த ஷேப்பில் போகிற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்த மாதிரி என்ன ஆகும்? இந்த ஷேப்பில் போகிற மாதிரி ஒரு டயக்ராம். சரிங்களா? நெகட்டிவ் சைடு இந்த ஷேப்பில் போகும். சரிங்களா? ஓகே சார். அப்போ இதுதான் வந்து y equal to x cube டயக்ராம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருக்குது? y equal to x cube plus 1 வருதுன்னா அப்போ y minus 1 equal to x cube எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ மீனிங் என்ன? y minus 1 equal to x minus 1 whole cube எழுதலாம். கரெக்டாமா? x minus 0 இங்கே ஒன்றும் இல்லை, 0. கரெக்டாமா? ஓகே சார். டவுட் இல்லைங்க சார். சரி, அப்போ இதுக்கு டயக்ராம் எப்படி வரும்? இதுக்கு டயக்ராம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுங்க. இப்போ என்ன சென்டர் பாயிண்ட் வேணுமா? சென்டர் பாயிண்ட் என்னது? சென்டர் பாயிண்ட் வந்து 0,1. 0,1 எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? 0,1 இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? இது 0, இது 1. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ என்ன ஆகும்? இந்த ஷேப்பில் இந்த மாதிரி டயக்ராம் வரும். கரெக்டுங்களா? இந்த ஷேப்பில் இந்த மாதிரி டயக்ராம் வரும். பட் ஏரோ மார்க் வரும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ இதுதான் வந்து y equal to x cube plus 1 டயக்ராம் இருந்துச்சுன்னா இது பாருங்க, இன்க்ரீசிங் ஆகுதா டிக்ரீசிங் ஆகுதா? ரெண்டுமே ஆகுது. அப்போ ரெண்டுமே ஆனால் என்னது? நோ மேக்ஸிமம் மினிமம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். நோ மேக்ஸிமம் அண்டு நோ மினிமம். அப்படின்னா என்னது அந்த பாயிண்ட்? ஐல ஐ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இன்ஃப்ளெக்ஷன். ஓகே சார்.
ஓகேங்களா? ஓகே இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் சரிங்களா? ஓகேங்க சார். புரியுதாம்மா? நீ எடுத்துட்டு வந்து நோ மேக்ஸிமம் நோ மினிமம் போட்டால் கூட போதும். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் பற்றி சொல்ல தேவையில்லை. மேபி கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதில் வந்து மெட்ரிக்கில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் இந்த டயக்ராம்லாம் போட்டு காட்டும் பார்த்தீங்களா? இந்த டயக்ராம் பேர் வந்து கோன்வே அப்வேர்ட் டவுன்வேர்டுங்கிற ஒரு கான்செப்டோட கான்செப்ட். கான்வே டவுன்வேர்டு அப்வேர்டு கான்செப்ட் வந்து மெட்ரிகுலஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரிங்களா? அந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இன்டக்ஷன் பாயிண்டோட சிலபஸும் டெபினேஷன் கொடுத்துக்கிறோம். பட் அதிகமாக இது ரிலேட்டடாக கொஸ்டின் உங்களுக்கு வரதில்லை. பட் தெரிஞ்சுங்க, மேபி நம்மளுடைய இன்டக்ஷன் பாயிண்டோட கான்செப்ட் வந்து ஜேஇயில் வர பாசிபிள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரியாம்மா? ஓகேங்க